முருகன் மேலே நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இந்த கோவிலுக்கு வாங்க. ரொம்ப வருஷமாக தீராத வியாதிகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா சரியாகும். அது எந்த கோவில்னா சென்னை திருவான்மியூரில் உள்ள பாம்பன் குரு சுவாமி கோவில் தான் அது. ஏன் இந்த கோவிலை மட்டும் நான் இப்படி சொல்கிறேன்னா, இந்த கோவிலுக்கு நான் போய் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து சரியாச்சு. நிறைய பேர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோவிலுக்கு போங்க, எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் இந்த கோவிலுக்கு போனேன். எனக்கு அந்த பிரச்சனை வந்து கூடி சீக்கிரமாகவே சரியாச்சுங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது விளம்பரப்படுத்துறதுக்கோ இந்த கோவிலை வந்து பிரபலமாக்குறதுக்கோ அப்படின்றதுக்கெலாம் இந்த வீடியோ கிடையாது. ஏன்னா இந்த கோவில் ஆல்ரெடி ரொம்ப பிரபலமான கோவில், எல்லாருக்குமே இந்த கோவில் நல்லாவே தெரியும். இன்றைக்கும் பல பிரபலங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நான் எதுக்கு இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் பதிவாக போடுறேன்னா, நான் பயனடைஞ்சேன். இந்த கோவிலுக்கு போய் எனக்கு வந்து ஒரு விஷயம் நடந்தது, நல்லதா நடந்தது. அதனால் நீங்களும் பயன்பெறணும். அதாவது எவ்வளோ மக்கள் வந்து பல வியாதிகளால் குணப்படுத்த முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன நம்பிக்கை ஒன்று இருக்கும்ல, அந்த நம்பிக்கையை இந்த கோவில் மேலே வச்சுட்டு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக அந்த குறைகள் வந்து தீரும் அப்படின்றது வந்து எனக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு வருவீங்கள்ல, அப்போ இந்த கோவிலுக்கு வந்து போங்க. அதாவது பேஷண்ட்டாக இருக்கிறவங்க வரணும்னு அவசியம் இல்லைங்க. கூட இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் அவங்களுக்காக வந்து இங்கே வேண்டிட்டு போனால் கூட அந்த அளவுக்கு ஒரு பலன் கிடைக்கும். நானும் இந்த கோவிலில் சில பேர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு இந்த கோவிலுக்கு வரீங்க, உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிலாம் கேட்டேன். அப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அதாவது நான் மொத்தமாக கேட்கும்போது வியாதிகள் வந்து அதிகமாக குணமாகுது அப்படின்னு வந்து இந்த கோவிலில் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இது நல்ல விஷயம் தான். எனக்கும் அது நடந்திருக்கு. சரி, மக்களுக்கும் இது நடக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஆசை. என்னால் சென்னைக்கெலாம் வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கூகுளில் போய் பாம்பன் குரு சுவாமிகள் தட்டினா வந்துடும். அந்த ஃபோட்டோவை வழிபட்டாலே போதுங்க. வேறு என்னங்க வேணும்? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். சப்போஸ் நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து போங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லா இடத்துலையும் கடவுள் நம்மளுக்காக வந்து நல்லதே நினைப்பார், நல்லதே செய்வார். அதனால் நீங்கள் எங்கே வழிபட்டாலுமே அந்த பலன் கிடைக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை தான். பாம்பன் குரு சுவாமிகள் எழுதிய சண்முக கவசம், இதை பாடலாகவும் கேட்டுட்டு வாங்க, முடிஞ்சால் படிச்சுட்டும் வாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், மன நிறைவை தரும். நாங்கள்லேருந்து வரவங்க எப்படி இருந்தாலும் ஈவினிங் தான் வருவீங்க. ஈவினிங்னா 4 மணிக்கு கோவில் வந்து நடத்துகிறப்பாங்க. அப்போ வந்துடுங்க. எல்லா நாளும் வந்து ஓப்பனில் இருக்கும். சுவாமிகளை வந்து நல்லபடியாக நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு போகலாம். சாமி முன்னாடி அமர்ந்து நீங்கள் ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. அதாவது அவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு டாக்டராக நினச்சி அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி வலி இருக்குது, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. உண்மையாகவே அவர் வந்து அந்த அந்த உணர்வு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் உங்ககிட்ட பேசுவார். அந்த அளவுக்கு அந்த இடத்துல பவர் இருக்குது. நான் அனுபவிச்சிருக்கேன். எல்லா மக்களும் வந்து பயன்பெறணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.